ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எல்லோரும் எப்படி இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வீட்டில் என்னென்ன வேலை பார்த்தேன் அப்படிங்கிறத தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் காலையிலே சுபுக்கு எழுந்துச்சி பாலை எப்போதுமே அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுருவேன். சிம்மில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சூடாகிட்டு இருக்கும். நம்ம ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு எடுத்து தொழுதுட்டு அதுக்கப்புறமா வந்து தொழுது முடிக்கவும் ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். ஆனோடனே நம்ம அங்கே போய் பார்த்தா பால் நல்லா பொங்கி நிற்கும். அப்புறம் இஞ்சிலாம் இடித்து போட்டுட்டு டீ போட்டு வடிகட்டி குடிச்சிடுவேன். குடிச்சிட்டு வீட்டுக்காரங்களும் எழுப்பி டீ கொடுப்பேன். சில நேரம் எழுப்ப மாட்டேன். காலையில் அவங்க தொழுதுட்டு வந்து படுத்துருவாங்க. ஒரு 8 மணிக்கு தான் எழுப்புவேன். எழுப்பி டீ சூடு பண்ணி கொடுப்பேன். 2 இருக்குனால என்ன பண்ணுவேன், டீ வந்து ஃப்ளாஸ்கில் ஊற்ற மாட்டேன். அது எரிச்சலாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவேன், சீனி போடாமல் அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு நான் வந்து போட்டு குடிச்சிடுவேன். அதனால் அப்படி காலையில் போச்சு. அப்புறமா இன்றைக்கி வந்து நான் கோதுமை ரவை கிண்டணும் அப்படிங்கிறதுக்காக கோதுமை ரவை எடுத்து வச்சுருந்தேன். காலையில் பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் போட்டு கோதுமை ரவை கிண்டி வச்சுட்டேன் காலையில் சாப்பாட்டுக்கு. மகளுக்கு வந்து காலேஜுக்கு வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணேன்னா, பீன்ஸு கேரட்டும் போட்டு சோறாக்கி அதில் போட்டு கிண்டி கொடுத்துட்டேன். நேற்று வந்து பொரிச்ச கறி கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு மசாலா போட்டேன்னா அதை ஒரு 4 துண்டு எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் அவளுக்கு 4 துண்டை பொரித்து அந்த கேரட்டில் சோறை போட்டு விரைவி கொடுத்து விட்டுட்டேன். அதை அவள் கொண்டு போயிருக்கா. அப்படி தான். அப்புறம் வந்து இன்னும் மதியானத்துக்கு வந்து நான் வந்து வாசலில் மீன் வந்துச்சு, நெத்திலி மீன். அதை வாங்கி வேற வச்சுருக்கேன். அது என்னமோ அதை குழம்பு வைக்கவா, ஏன்னா கேரட்டு பீன்ஸ் போட்டு பொரியல் இருக்குது, சோறாக்கி வச்சுருக்கேன் இன்றைக்கி. அதனால் என்ன பண்ணேன்னு தெரில. ரசம் வைக்கணும். ரசம் மட்டும் வச்சுட்டு துவையல் அரைக்கலாம்னு நினச்சிருந்தேன். இன்றைக்கி காண துவையல் வரைக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பொரியல் இருக்குது, அதை வச்சு சமாளிச்சுக்கலான்னு. அப்புறம் பார்த்தா மீன் வந்துட்டு, சரி மீனை வாங்கி வச்சுருக்கேன், அதான் நாளைக்கு யூஸ் பண்ணவா இல்லை இன்றைக்கே வச்சிடவான்னு யோசிச்சுட்ருக்கேன். அப்புறமா இதான் இன்றைக்கி மத்தியான சாப்பாடு. நைட்டு வந்து தோசை மாவு கொஞ்சம் இருக்குது. இன்றைக்கி தோசைக்கு வேறு போட்டிருக்கேன். நான் சாயங்காலம் இன்றைக்கி அரைக்கணும். அதனால் அது அப்படி போய்ட்டுருக்கு. இல்லைன்னா கோதுமை மாவு கரைச்சி விட்ருவேன். ஏன்னா சுகர் இருக்குது, 2 பேருக்குமே சுகர். அதனால் அதிகமாக மாவு யூஸ் பண்ணால் மேலுக்கெல்லாம் வலி வந்துடுது. அதனால் என்ன பண்ணணும், இன்றைக்கி வந்து கோதுமை கரைச்சி நைட்டு தோசை விட்டுறலான்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் மீன் தொக்கு வச்சா கூட நல்லது தான், ஏன்னா நைட்டுக்கு யூஸ் ஆகிவிடும். அப்புறமா நான் ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுப்பேன். ஏன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் வேலை பார்த்தாலும் இப்போ வந்து அவங்க ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு வயசு இருக்கும். அவங்களுக்கு 2 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, 2 பேருமே கட்டி கொடுத்துட்டாங்க. அதனால் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு ஒரு 3 நேரம் சாப்பாடு தாங்க, நாங்கள் அவங்களுக்கு காசு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் என்ன பண்ணுறேன், சும்மா தான் நம்ம வீட்டில் இருக்கோம், அது ஒரு வருமானம் வரும்ல அப்படின்ட்டு. ஏன்னா எங்களுக்கு வருமானம் வரக்குள்ள அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா என் வீட்டுக்கார் வந்து விறகு தான், இந்த ஒரு மரங்களை எடுத்து வெட்டி வியாபாரம் அதுதான் பண்ணுறாங்க. இப்போ முதல்ல வந்து வெளியில் இருந்தாங்க, ஹோட்டல் வேலை தான் அவங்களுக்கு பார்க்க தெரியும். அதில் அவங்க ஹோட்டலில் தான் வேலை பார்த்துருந்தாங்க. இப்போ அது இல்லாமல் இப்போ ஏன்னா எங்கள் மாமனார் அந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க அதை தான் பண்ணுவாங்க. இப்போ அந்த தொழில் மாமா வந்து மௌத்தாகி இறந்துட்டாங்க. இறந்து ஒரு 7 மாதம் இருக்கும். அதனால் இப்போ அந்த தொழிலை என் வீட்டுக்காரர் பார்க்குறாரு. அப்படி போயிட்டுருக்கு. அதனால் அதிகமாக ஒன்றும் வருமானம் ரொம்பலாம் வருமானம் கிடையாது. ஏதோ சாப்பாடு கழியும் அப்படியே போயிட்டுருக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி இவங்க கேட்டதுனால சரி இந்த இதை நம்ம பண்ணோம்னா நமக்கும் கொஞ்சம் வருமானம், சாப்பாடு செலவு கிடைக்குங்கிறதுக்காக நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அவருக்கு 3 நேரம் சாப்பாடு கொடுத்தோம். அவரும் சுகர் பேஷண்ட்டு தான். அதனால் நாங்கள் என்ன ரவை கஞ்சி வச்சாலும் சரி, எது வச்சாலும் நான் கொடுத்து விடுவேன். அவங்க சொல்கிறாங்க என் சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சாப்பாடு கொடுத்து விட்ருக்கேன். அப்புறமா என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இப்படி தான் போயிட்டுருக்கு. வேறு ஒன்றும் இல்லை. இதான் இன்றைக்கி ஃபுல்லாக சமையல் சாப்பாடு எல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். உங்கள் வீட்டில் என்னங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் உங்கள் ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேன். தாங்க. நானும் மிடில் கிளாஸ் கூட இல்லை, ஏதோ சாப்பிட்டுட்ருக்கோம், அவ்வளோதான். அப்படி ஃபேமிலி தான். சரி யூடியூப்பில் சேனல் போடலான்னு சொல்லி என் மகா சொல்லிச்சு, அதனால் போட்டுட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைப்பா. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.